ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டே 1 கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. மொத்தம் 2 பிடிஎஃப் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா கம்யூனல் வைஸ் எப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. விஏஓ, ஜேஏ டிகிரிக்கு தனியாக, ஹச்எஸ்சின்னு சொல்லுவாங்க, 12th ஸ்டாண்டர்ட் அது தனியாக, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. என்னப்பா எந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த கம்யூனலில் ஃபில் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்யூனல் வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஏஓக்கு பார்க்கலாம். பாருங்கள், விஏஓ ஃபஸ்ட்டு ஜிடி தான். ஜிடி ஜென்ரலில் அப்படிங்கும்போது யார் வேணாலும் வருவாங்க. ஜிடி ஜென்ரல் டேர்ன் அப்படின்றனால எந்த கம்யூனலில் வேணாலும் ஜென்ரல் அப்படிங்கும் எல்லாருமே வருவாங்க. ஸோ அதில் பாருங்கள், மொத்தம் நமக்கு 56 வேகன்சிஸில் 34 ஃபில் ஆகிடுச்சு, 22 தான் அவைலபிளாக இருக்குது. இதுதான் சொல்கிறது விஏஓ. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், விஏஓக்கு. இது செகண்ட் ஒன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா 19ல் 16 ஃபில் ஆகிடுச்சு, 3 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள், விஏஓ பிஎஸ்டிஎம் இருக்கிறதுல எவ்வளோ மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது அவைலபிளில் தான்ப்பா இருக்கும் நமக்கு மேக்ஸிமம் எக்ஸ் சர்வீஸ்மேன். அது மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னாலுமே நமக்கு அவைலபிள் தான் இருக்குது. இதே நீங்கள் உமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25ல் 11 ஃபில் ஆகிடுச்சு, 14 வேகன்சிஸ் தான் அவைலபிளில் இருக்குது. ஸோ இதே பாருங்கள், உமன் பிஎஸ்டிஎம் பாருங்கள், பிஎஸ்டிஎம் 7ல் 5 ஃபில் ஆகிடுச்சு, 2 தான் நமக்கு இருக்குது அப்படின்றது. டிடபிள்யூ அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் ஜென்ரல் முடிஞ்சிச்சு. இப்போ தான் பிசிக்கு வருது. பிசி ஜென்ரல் அப்படியே போத் மேல் அண்ட் ஃபீமேல் வருவாங்க. ஸோ 53ல் 23 ஃபில் ஆயிடுச்சு, 30 அவைலபிள் இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15ல் 6 ஃபில் ஆயிடுச்சு, 9 அவைலபிளாக இருக்குது நமக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் மேக்ஸிமம் அவைலபிளாக தான் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸும் நமக்கு இருக்கும் அவைலபிள். இதே உமனுக்கு பாருங்கள், உமனுக்கு 21 பேரில் 3 பேர் தான் எடுத்திருக்காங்க, 18 அவைலபிளாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் உமன் விஏஓ ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா விஏஓ 24/7 மாதிரி தான். ஏன் அப்படின்னா திடீர்னு எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் விஏஓ அப்படின்றதுனால அவங்க நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் உமன் மேக்ஸிமம் ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்குது. இதே பிஎஸ்டிஎம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் 1 எடுத்துட்டாங்க, 4 அவைலபிளாக இருக்குது. டிடபிள்யூ அப்படி கேண்டிடேட் ஃபார்வர்டாக இருக்குது. அண்ட் தென் பிடபிள்யூடியும் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ எம்பிசிக்கு பார்க்குறோம். எம்பிசி 38 பேரில் 14 பேர் எடுத்துட்டாங்க, 24 வேக்கன்சி இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் விஏஓ எடுக்கிறதா இருந்தால் நல்லா நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கோங்கப்பா, வேக்கன்சிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே பிஎஸ்டிஎம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ல் 3 ஃபில் ஆயிடுச்சு, 9 அவைலபிளாக இருக்குப்பா. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆப்வியஸ்லி இருக்கும். அதே மாதிரி நமக்கு பிடபிள்யூடியும் இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட்டு உமனுக்கு பாருங்கள், எம்பிசி உமன் 13 பேரில் 2 பேர் எடுத்திருக்காங்க, 11 அன்ஃபில்டாக இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னா 4ல் 1 எடுத்துட்டாங்க, 3 அன்ஃபில்டாக இருக்குது. இதே டிடபிள்யூக்கு அப்படியே இருக்கும். அதே மாதிரி பிடபிள்யூடிக்கும் இருக்கும். பிசிஎம் பாருங்கள், பிசிஎம்மில் 1 கூட ஃபில் ஆகலை, 9 அவைலபிளாக இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்மும் 1 தான், ஆனால் அதுவும் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம்மில் எக்ஸ் சர்வீஸ்மேனும் இருக்குது, உமனுக்கும் இருக்குது, டிடபிள்யூக்கும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிசிஎம் நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா விஓ எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குப்பா. ஏன்னா 1 கூட இங்கே ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரலில் 6 அப்படியே இருக்குது, பிஎஸ்டிஎம் 1 அப்படியே இருக்குது, உமனும் அப்படியே தான் இருக்குது, உமன் பிஎஸ்டியும் அதுதான் இருக்குது. ஸோ எஸ்சிஏ நெக்ஸ்ட்டு எஸ்சி பாருங்கள், எஸ்சி ஜென்ரலில் 24ல் 6 ஃபில் ஆயிடுச்சு, 18 அன்ஃபில்ல இருக்குது. இதே பிஎஸ்டிஎம்னா 9 வேக்கன்சிஸில் 3 தான் ஃபில் ஆகிருக்கு, 6 அன்ஃபில்ல இருக்குது. இதே எஸ்சிக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படியே தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அவங்களுக்கு அப்படியே தான் கேரி ஆகும். இதே உமனுக்கு பாருங்கள் 12ல் 12 அப்படியே இருக்குது, ஃபில் ஆகலை. ஆனால் பிஎஸ்டிஎம்மில் பாருங்கள் 2ல் 1 ஃபில் ஆயிடுச்சு, 1 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா கேர்ளாக இருந்தீங்க நாளைக்கு நீங்கள் விஓ எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்சி டிடபிள்யூவில் அப்படியே கேரி ஃபார்வர்டும். எஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்டி ஜென்ரலில் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான், அது அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்படியே தான் இருக்குதுப்பா. எஸ்டி உமனுக்கும் 1 தான். ஸோ மொத்தமாக பாருங்கள் 402 வேகன்சிஸ் நமக்கு விஏஓக்குன்னு தெரியும். அதில் நமக்கு 129 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு, 273 வேகன்சிஸ் நாளைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் விஓ உங்களுக்கு நிறையா கிடைக்கும்ப்பா. ஏன் அப்படின்னா 273 வேகன்சிஸ் ஒரே நாளில் ஃபில் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் விஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜேஏ பார்க்கலாம். பாருங்கள், ஜேஏ
பில் கலெக்டர் வேகன்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிடி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஜிடியில் வேகன்சிஸ் வந்து 535. பொதுவாகவே இப்படி தான் பிரித்து கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க, மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம மொத்தமாக வந்து 4000 வேகன்சிஸ் பார்த்துருப்போம். 4682 நினைக்கிறேன் பார்த்துருப்போம். ஆனால் பட் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிடியில் 535ல் 79 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிட்டு 456 அவைலபிளாக இருக்குது. பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா 155ல் 32 ஃபில் ஆகிட்டு 123 இருக்குது. இதெல்லாம் ஜிடி. எக்ஸர்விஸ்மேன் வந்து அப்படியே கைஃபைட் வரும். பிஎஸ் டீம் அவங்களோட எக்ஸர்விஸ்மேன். அப்புறம் பிடபிள்யூடி அப்படியே வந்துடுது. நெக்ஸ்ட் உமனுக்கு பாருங்கள், ஜென்ரல் உமன். ஸோ 223ல் 35 பேர் ஜென்ரலில் தான் எடுத்திருக்காங்க. 188 பேர் இன்னும் நமக்கு வேகன்சிஸ் இருக்குது. இது உமனில் ஜென்ரல். ஸோ ஜென்ரல் டர்னா யார் வேணும் எடுக்கலாம். ஸோ பிஎஸ் டீமில் பாருங்கள், 59ல் 12 பேர். ஸோ 47 வேகன்சிஸ் உங்களுக்கு இருக்குது. டிடபிள்யூ அப்படியே வந்துரும்ப்பா. பிஎஸ் டீம் டிடபிள்யூ, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பிசிக்கு வாங்க. நீங்கள் பாருங்கள், பிசி ஜென்ரல் 465 வேகன்சிஸ் இருக்குது. அதில் 33 தான் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு. 432 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிசி ஜென்ரலில் 432 வேகன்சிஸ் இருக்குது இப்போதைக்கு நமக்கு வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎத்துக்கு பாருங்கள், சாரி வித் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க அது எடுக்கலாம், ஜென்ரலே வருவாங்க. சாரி. ஸோ பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 127 வேகன்சிஸில் 8 தான் எடுத்திருக்காங்க. 119 வேகன்சி தான் 119 வேகன்சி இருக்குது. எக்ஸர்விஸ்மென்ஸ் அப்படியே கேரி அவுட் ஆகும். அண்ட் தென் பிடபிள்யூடியும் அப்படியே கேரி அவுட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசிக்கு வந்துடலாம். பிசி உமனுக்கு ஜென்ரல் போய்ட்டு பிசி உமன் 195ல் 8 ஃபில் ஆயிடுச்சு. 187 வேகன்சிஸ் இருக்குது உங்களுக்கு. இதே உமனில் பிஎஸ்டிஎம்மில் 46ல் 3 வந்து ஃபில் ஆயிடுச்சு. 43 தான் இருக்குது. இதே டிடபிள்யூ அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிருப்பா. டிடபிள்யூ இங்கேயே வந்துடும். ஸோ பிடபிள்யூடி வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம எம்பிசிக்கு வந்துடலாம். ஸோ எம்பிசி ஜென்ரல் 354 வேகன்சிஸில் 22 ஃபில் ஆயிடுச்சு. 332 வந்து நமக்கு இருக்குது. இதே வந்து பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்போ 99ல் 8 தான் ஃபில் ஆகிருக்கு. 91 இருக்குது நமக்கு அன்ஃபில்டு. ஸோ எக்ஸர்விஸ்மேன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் வரும். பிடபிள்யூடி அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு வந்து கேரி ஃபார்வர்டாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும்ப்பா ஃபில் ஆகிற வரைக்கும். அதான் கேரி ஃபார்வர்டு. ஸோ நம்ம வந்து உமனுக்குன்னு பார்த்தா 140 பேரில் 4 பேர் எடுத்துட்டாங்க. 136 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா 35 பேரில் ஒருத்தர் எடுத்துட்டாங்க. 34 பேர் இருக்கீங்க. டிடபிள்யூ அப்படியே வந்துடுது. அதுக்கப்புறம் பிடபிள்யூடியும் வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பிசிஎம் ஜென்ரல் பாருங்கள். பிசிஎம் ஜென்ரலில் வந்து 63 பேரில் ஒருத்தவங்க தான் எடுத்திருக்காங்க. 62 பேர் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ பிசிஎம் பிஎஸ் டீம்னா 17ல் 1 கூட எடுக்கலை. ஸோ உங்களுக்கு பிஎஸ் டீம்லேருந்தே உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எக்ஸர்விஸ்மேன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். அண்ட் தென் பிடபிள்யூடியும் அப்படியே வந்துருப்போம் நமக்கு. நெக்ஸ்ட் பிசிஎம் உமனும் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். 30க்கு 30 இருக்குது. பிஎஸ்டிஎம் 5க்கு 5 அப்படியே இருக்குது. டிடபிள்யூ அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எஸ்சிஏ ஜென்ரலில் 49ல் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. 48 தான் நமக்கு அவைலபிள் இருக்குது. எஸ்சிஏல ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் 20க்கு அப்படியே இருக்குது பாருங்கள். நமக்கு பிஎஸ்டிஎம் எடுக்கவே இல்லை. இதே எஸ்சிஏல எக்ஸர்விஸ்மேன். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து எக்ஸர்விஸ்மென்ஸ் பிடபிள்யூடியில் நமக்கு மேக்ஸிமம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ எஸ்சிஏ உமனில் 14ல் 14 அப்படியே இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம்லேயும் அப்படியே இருக்குது. ஸோ உமனாக நீங்கள் நாளைக்கு போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஜேஏல நிறையா வேகன்சிஸ் இருக்கும்ப்பா. ஏன் அப்படின்னா இன்னும் ஃபில் பண்ணலை அவங்க. ஸோ எஸ்சிஏ டிடபிள்யூ அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரல். எஸ்சிஏ முடிஞ்சிச்சு. எஸ்சி ஜென்ரல் வந்துருச்சு. 459ல் வந்து 6 தான் முடிஞ்சிருக்கு. 453 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம் 68ல் 2 பேர் எடுத்துட்டாங்க. 66 பேர் இருக்காங்க. இதே வந்து எக்ஸர்விஸ்மேன் அப்படின்னா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். பிடபிள்யூடியும் வரும்ப்பா அப்படியே. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சி உமன் பார்க்கலாம். 117 பேரில் 2 பேர் எடுத்துட்டாங்க. 115 பேர் தான் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது இன்னமும். ஸோ எஸ்சியில் உமனில் பிஎஸ்டிஎம்மில் 26 பேருக்கு யாருமே எடுக்கல. ஸோ பிஎஸ்டிஎம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து டிடபிள்யூ அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து டிடபிள்யூ எஸ்டி பாருங்கள். எஸ்டி இருக்காங்க. எஸ்டி ஜென்ரல் 128 யாருமே எடுக்கல. ஸோ எஸ்டி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் அதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் உமன்லேயுமே நமக்கு எடுக்கலை. உமன் பிஎஸ்டிஎம்லேயுமே எடுக்கலை. ஸோ அப்படியே நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு நீங்கள் பாருங்கள். நமக்கு வந்து மொத்த டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 3901 வேகன்சிஸ். அதில் வந்து நமக்கு 257 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு எதுக்கு வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னா 3644, அதாவது 3644 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டு. இதே ஹையர் செகண்டரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். கோஆப்ரேட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கோஆப்ரேட்டிவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிடி ஜென்ரலில் 2 பேருக்கு
யாருமே எடுக்கல. ஸோ அவைலபிள், ஸோ ஃபில்ட் ஆயிடுச்சு. சாரி, 2க்கு 2மே எடுத்துட்டாங்க. ஸோ அவைலபிள் நமக்கு இல்லை. கோஆப்ரேட்டிவ் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் அப்படிங்கும்போது பிஎஸ்டிஎம்லேயே நமக்கு எடுத்துட்டாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் இதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இங்கே ஒர்க் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்காதுப்பா. ஸோ அதனால் ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து இதை மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன நினைப்போம், ரெவென்யூ, விஏஓ, ரெஜிஸ்ட்ரு, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு இந்த மாதிரி தான் நினைப்போம் நம்ம. பட் இதுவும் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இது வந்து இதாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்றது கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் பாருங்கள் ஜிடி உமனில் வந்து எடுக்கலை. எடுத்துட்டாங்களா? ஸோ ஃபீல்டு தானே. ஸோ பாருங்கள் ஃபீல்டு உமனில் எடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள் இங்கேயும் உங்களுக்கு வேகன்சிஸ் இல்லை. ஜென்ரல்லையும் எடுத்துட்டாங்க 2 வேகன்சிஸ். பிஎஸ்டிஎம் ஜென்ரல்லையும் எடுத்துட்டாங்க. அதேமாதிரி உமன்லேயும் இப்போ எடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ உமன் பிஎஸ்டிஎம்லேயும் எடுத்துட்டாங்க உங்களுக்கு. பிசிலையும் எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு 3 பேர். பிசி ஜென்ரல்லையும் எடுத்திருக்காங்க. பாருங்கள் ஜென்ரலில் 3 பேர் எடுத்துட்டாங்க. சாரிப்பா, பிசி ஜென்ரலில் 3 பேர் எடுத்துட்டாங்க. உமனில் ஒருத்தர் அவங்களும் எடுத்துட்டீங்க. ஸோ வந்து எம்பிசி ஜென்ரல் பிசி உமனில் உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கா? பிசி உமனில் இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் எடுத்துட்டாங்க. ஸோ இல்லை, இது எம்பிசி சர்வீஸ் மேன் அப்படியே இருக்குது. அதேமாதிரி எம்பிசி உமனில் எடுத்துட்டாங்க. பாருங்கள் எடுத்துட்டாங்க. நமக்கு வேகன்சிஸ் இல்லை. பிசிஎம்மில் கூட எடுத்துட்டாங்க. ஸோ வேகன்சிஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ எஸ்சிலையுமே எடுக்கலை. ஸோ எஸ்சியில் எடுக்கலை. ஸோ அதனால் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டிலையும் எடுக்கலை. அதனால் வேகன்சிஸ் இருக்குது. பாருங்கள் நமக்கு வந்து 17ல் வந்து 11 பேர் எடுத்துட்டாங்க. வெறும் 6 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்னக்கும் நடக்கும். பார்க்க ரீசன் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து இதாக இருக்கும். ஆனால் பட் அது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க கன்வென்ட்டுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கே ஒருத்தவங்க ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம 4th டே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கே ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க. மேபி அவங்களோட கன்வீனியன்ட்டுக்காக அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது ஜென்ரலில் இருக்குது. ஸோ அது வந்து வேகன்சிஸ் 1 அது அவைலபிளாக தான் இருக்குது. இன்னும் ஃபில் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து விஏஓ ஹெச்எஸ்சி ஒன்று இருக்குமே, ஜூனியர் அசிஸ்டண்ட், சாரி விஏஓவில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹெச்எஸ்சி. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தப்பாக சொல்லிட்டேன். சாரிப்பா. ஸோ பாருங்கள் இங்கே ஜென்ரலில் வந்து என்ன பாருங்க, ஜென்ரல் டவுன். ஸோ 5ல் அவைலபிளாக இருக்குது. அப்படியே பிஎஸ்டிஎம்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உமன், அதுலேயும் அவைலபிளாக இருக்குது ஜென்ரலில் உமன். ஸோ பிசி ஜென்ரல், ஸோ 3மே அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்டிஎம்லேயும் அவைலபிளாக இருக்குது. பிசி உமன்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் அதுலையுமே அவைலபிளாக இருக்குது நமக்கு. எம்பிசி உமன்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. பிசிஎம்லேயும் அவைலபிளாக இருக்குது. எஸ்சிஏ இதெல்லாம் ஜென்ரலில் இருக்குது பார்த்துக்கோங்க. எஸ்சிஏ ஜென்ரல் அதுவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 2க்குமே 2 அவைலபிள் இருக்குது. பிஎஸ்டிஎம்மும் அவைலபிள் இருக்குது எஸ்சியில். எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் அவைலபிள் இருக்குது. ஸோ பாருங்கள் 25ல் 25மே அவைலபிளாக தான் இருக்குது. இன்னும் யாருமே எடுக்கலை. ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்னால யாரும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ இது வந்து லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிருக்காது. பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ வந்து ஜிடி ஜென்ரலில் அப்படியே அவைலபிள் இருக்குது. ஸோ இதுவுமே பிஎஸ்டிஎம் வந்து அவைலபிள் தான் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் நம்ம சொல்ல வேண்டாம். ஸோ பிடபிள்யூடி, ஸோ டிடபிள்யூ இருக்காங்களா, உமனுமே நமக்கு வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. சரி, அன்ஃபில்லில் தான் இருக்குது. பிசி உமன் மேக்ஸிமம் இது இப்போதைக்கு ஃபில் ஆகாதுப்பா. ஃபஸ்ட் டேவே ஃபில் ஆகுது பாருங்கள். 37ல் 37 அப்படியே தான் இருக்குது. சரி பாருங்கள், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இதுவுமே மேக்ஸிமம் ஃபில் ஆகிருக்காது. நீங்கள் பாருங்கள். ஸோ பாருங்கள் 25க்கு 25மே ஃபில் ஆகாமல் தான் இருக்கீங்க. அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எடுக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனு, ரெவென்யூ, விஏஓ, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு, ஸோ இந்த மாதிரி இதை மேக்ஸிமம் தான் எடுப்பாங்க. அதே இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ஸ்டாண்டர்டு. ஸோ இதில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து அதுலேயும் 3ஆக பிரிச்சிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் தனியாக பிரிச்சிருக்காங்க. ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் காமனாக வந்து ஹைட் போஸ்ட் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் மேக்ஸிமம் ஃபில் ஆகுதுப்பா. ஸோ இங்கே பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஎன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதுவும் ஃபில் ஆகிருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டே அப்படின்றனால இதுவும் ஃபில் ஆகிருக்காது. ஸோ பாருங்கள் 20க்கு 20 அப்படியே தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிருக்காது எனக்கு தெரிஞ்சு.
ஏன்னா ஃபஸ்ட் டே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டேன்றாலும் மேக்ஸிமம் பாருங்கள் 34க்கு 34 தான். ஸோ இதெல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 5 அந்த மாதிரி ஆயிரும் நமக்கு. மில்க் ரெக்கார்டர் இதுக்கெலாம் டிகிரி கண்டிப்பாக அவசியம். ஆனால் பட் இதுவுமே கண்டிப்பாக நீங்கள் இப்போ ஃபில் ஆகிருக்காதுப்பா எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இதை ஃபில் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு கம்யூனல் வைஸ் நீங்கள் இது பார்த்தா போதும். டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா காமர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபில் ஆகிருக்காது ஜேஏல. இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக பாருங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு விஏஓவும் ஃபஸ்ட்டு ஜேஏ கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அது மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கும். மித்தபடி வேறு எதுவுமே ஃபில் ஆகிருக்காது. அடுத்தடுத்து வரும்போது எதுவுமே ஃபில் ஆகிருக்காது. ஸோ அதை மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இதை நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், டே 1ல் வந்து ஓவரால் கம்யூனல் ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு ரெவென்யூ தான் எடுத்திருக்காங்க கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரியில் தான் ஃபஸ்ட்டு இது எடுத்திருக்காங்க. ஓவரால் ரேங்க் வந்து ஒரு கேர்ள் தான் 185 கொஷின்ஸு. ஸோ அவங்க ரெவென்யூ அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 to 5 வந்து விஏஓ தான் எடுத்திருக்காங்க. ரெவென்யூ அப்புறம் வந்து கடலூருக்கு தான். அப்புறம் பாருங்கள் இங்கேயே கோஆப்ரேட்டிவ் வந்துருச்சு. 8 ரெவன்யூ தான், 9 ரெவன்யூ, 10 ரெவன்யூ, 11 விஏஓ பாருங்கள் ரெவன்யூ. ஸோ 13 ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜேஆர்ஐ திருநெல்வேலி எடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் விஏஓ எடுத்திருக்காங்க. அப்புறம் அகைன் ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ அதுக்கப்புறம் விஏஓ திருவாரூர் கேர்ள். ஸோ கேர்ள் ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்க, மேபி உமனில் எடுத்திருப்பாங்க அவங்க. ஜென்ரலில் உமன் இருக்குது பார்த்தீங்கன்னா, உமனில் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து ஜேஆர்ஐ செங்கல்பட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு. அப்புறம் விஏஓ சிவகங்கை, விஏஓ தஞ்சாவூர். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவென்யூ அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க விஏஓ. இது வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உமன் இதில் எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 26 ரெவென்யூ தான், 27, 28 விஏஓ, 32 வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 34 வந்து விஏஓ, 35 ரெஜிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி லோக்கல் ஃபண்டு தஞ்சாவூர். மேக்ஸிமம் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் மேக்ஸிமம் ஃபில் ஆகும் நம்ம கவுன்சிலிங்கில் போட்டோம். ஸோ அதே மாதிரி தான் அகெயின் ரெஜிஸ்ட்ரேஷன், விஏஓ, ரெவென்யூ, ஜேஆர்ஐ. இந்த மாதிரி கமர்ஷியல் டேக்ஸ் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கமர்ஷியல் டேக்ஸு, ஜேஆர்ஐ. நெக்ஸ்ட்டு வந்து விஏஓ ரெஜிஸ்ட்ரேஷன், விஏஓ ரெவென்யூ. பாருங்கள் ட்ரெஷரி ஒருத்தவங்க பார்த்தீங்களா. ஸோ நான் அப்பயும் நான் சொன்னேன், ட்ரெஷரி வந்து 3rd டே 4th டேன்னு கிடையாது, ஃபஸ்ட்டு டேவே சில பேர் எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து கெத்தான டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் ப்ரெஷர்லெஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேரோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வச்சு தான் நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ பாருங்க ட்ரெஷரி, அதுக்கப்புறம் விஏஓ, மறுபடியும் விஏஓ, ஃபுல்லாகவே வந்து விஏஓ. பாருங்கள் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர். பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் நம்ம பார்த்தோம் ஃபில்லாக இருந்த காரணம் இதுதான் கோஆப்ரேட்டிவ். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரெஷரி, ரெவென்யூ, ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ். பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ்மே அதுமாதிரி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுமே வந்து டேரெக்டாக நமக்கு ப்ரொமோஷன் லெவல் வந்து நம்ம குரூப் 2 போயிடுவோம். அதனால நிறைய எடுத்துருக்காங்க அதுவுமே. ஸோ விஏஓ, கமர்ஷியல் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் சென்னை சவுத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜோனல். ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவென்யூ. அப்போ அங்கே ரூரல் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட் டே ரூரல் கிடையாதுன்னு மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்லிப்போம் செகண்ட் டே 3rd ரூரல் எடுப்பாங்கன்னு சொல்லிப்போம். சில பேர் ரூரல் டெவலப்மெண்ட் எடுப்பாங்க. ஏன் அப்போ மேக்ஸிமம் வந்து செகண்ட் டே ரூரல் ஃபில் ஆகும் சொல்லி ஃபஸ்ட் டேவே இங்கே எடுத்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, விஏஓ, ரெவென்யூ ரெஜிஸ்ட்ரேஷன், விஏஓ. பாருங்கள் அகெயின் பாருங்கள் 209 ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அதுதான். ஸோ அகெயின் வந்து விஏஓ தான். ரெவென்யூ மேக்ஸிமம் விஓ, ரெவென்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன் இது 3 தான் நம்ம ஃபில் ஆகும். நம்ம சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஃபில் ஆகுது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, விஏஓ, ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதுக்கப்புறம் வந்து ரூரல். மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு ரெவென்யூ தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இங்கே வந்து 255 இருக்குது. ஸோ 256 இல்லை. ஸோ இந்த மாதிரி சில நம்பர்ஸ் வந்து நடுவில் வந்து இல்லாமல் இருக்குது. அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மேபி அவங்க ஆப்சன்டீஸாக இல்லை அவங்க ஃபில்லிங் வந்து இதாகலை அப்படின்னு தெரியல. சில இடத்துல மட்டும் நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. 258, 259, 260 ஜூனியர் இன்ஸ்பெக்டர் தான். ஸோ பாருங்கள் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ கமர்ஷியல் டேக்ஸு. ஸோ பாருங்கள் இதுதான் சொன்னேன் நான். பாருங்கள் காலேஜ் எஜுகேஷன் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக காலேஜ் எஜுகேஷன்லாம் நமக்கு 5th டே ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பட் அவங்க வந்து அவங்க கன்வென்ட்டுக்காக காலேஜ் எஜுகேஷன் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், பப்ளிக் லைப்ரரிஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் வந்துரும்ப்பா. இப்போ நீங்கள் அந்த ஒரு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஒர்க் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய படிக்க டைம் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப ப்ரெஷர் இருக்காது. ஸோ அதனால தான் பாருங்கள் 279 ஓவரால் ரேங்க் எடுத்துமே அவங்க வந்து மேபி அவங்க ஏதாவது ஓன் டிஸ்ட்ரிக்ஸில் ஏதாவது டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கலாம். அது இல்லாதனால இப்படி எடுத்து
எடுத்திருக்காங்க. இல்லாட்டி அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். இல்லை அதனால அவங்க வந்து இதான் எடுக்கணும், ப்ரெஷர்லெஸ் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு அவங்க எடுத்திருக்கலாம். அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். நம்ம 4த் டே 5th டே சொன்னோம். ஆனால் அவங்க ஃபஸ்ட் டே எடுத்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது. டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதனால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ அகெயின் ரெவென்யூ தான். ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ இங்கே பாருங்கள் 279 அகெயின் அதே தானே. ஸோ அதே தான், சாரி. ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ, விஏஓ ஆடிட்டு, அதுக்கப்புறம் வந்து விஏஓ, ரெவென்யூ, ரூரல். மேக்ஸிமம் ரூரல் நிறைய எடுத்திருக்காங்க. ரெவென்யூ. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து 334 வரைக்கும் தான் எனக்கு கிடச்சிச்சு. இதுக்கு மேலே எனக்கு கிடைக்கல. ஸோ அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் அது ஆக்சுவலாக வந்து 400 மெம்பர்ஸ் நமக்கு இன்றைக்கி போயிருப்பாங்க. ஆனால் பட் எனக்கு 334 வரைக்கும் தான் எனக்கு கிடச்சிச்சு. அது ஏன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ தான் எனக்கு வந்து அந்த ஒரு குரூப்பில் வந்து இவ்வளோ ஃபில் ஆனதை வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 360, 370 அந்த மாதிரி இன்றைக்கி யாராவது கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போனாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கவுன்சிலிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக 301 வந்து ஆக்சுவலாக 301ல் வந்து நமக்கு வந்து வீடியோவில் நிறைய தடவை அதெல்லாம் கேட்டாங்க நம்மக்கிட்ட. ஏதாவது எங்கிட்ட கேட்டாங்க, ரெவென்யூ எடுக்குவா, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்குவா, ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க ரெவென்யூ தான் எடுத்திருக்காங்க. மேபி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க எடுக்கல என்னன்னு தெரில. ஆனால் ரெவென்யூ தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க எங்கிட்ட கேட்டது ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் ரெவென்யூ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ டிசைட் பண்ணுங்கள் நீங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து 301 வந்து அவங்க ரெவென்யூ எடுத்திருக்காங்க அட் லாஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜேஏல தான் கொடுத்துருக்காங்க, நான் செக்யூரிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது வந்து அனிமல் இது கொடுத்துருக்காங்க, அதாவது வெட்டினரி இருக்குது பார்த்தீங்களா அது. செகண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலி கொடுத்துருக்காங்க, ஆர்கியாலஜி, அதுக்கப்புறம் வந்து வெல்ஃபேரு, இந்த மாதிரி சிவில். ஸோ வந்து கமர்ஷியல். ஸோ மேக்ஸிமம் வந்து கமர்ஷியல்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன வேகன்சிஸ் மேக்ஸிமம் இப்போ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் எஜுகேஷன், கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நீங்கள் போகிறவங்க என்னென்னா டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு 4 to 5 டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா சொல்லுங்கள். நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வேகன்சிஸும் நான் வந்து இப்படி கமல் பண்ணாமல் நான் தனித்தனியாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பண்ணிடலாம் நமக்கு நாளையிலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி 8 o'clock நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அது பிஃபோர் அந்த அப்பயே சென்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.